ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் போன வீடியோவில் நான் எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை ஓபிசி சர்டிஃபிகேட்ஸுக்கு அப்படின்றது சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, அதை அழுத்தி பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட்டு இல்லைனா வேலிடில் இல்லை. இப்போ எனக்கு எமர்ஜென்சியாக ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும், இல்லை உங்கள்கிட்ட எமர்ஜென்சியாக தேவையில்லை, எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் தாராளமாக இன்கம் அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து ஓபிசி அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு எமர்ஜென்சியாக என்ன ஒரு 10 நாளுக்குள்ளே வேணும் அப்படின்னும் போது இன்கம் நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அது போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரினா இந்த மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரூஃப் ஆஃப் இன்கமில் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும், ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி. எமர்ஜென்சினா மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓபிசி வேணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட தேவைப்படலாம். பட் வேணும்னு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இன்கம் வச்சு அப்லோட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்ககிட்ட இன்கமே இல்லை அப்படின்னும் போது கூட இதை ட்ரை பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மதிப்புக்குரிய ஐயா அம்மான்னு போட்டுக்கோங்க, உங்களோட பெயர் போட்டுக்கோங்க, உங்களோட தந்தை பெயர், உங்கள் வீட்டோட முகவரி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும். நான் க்ரீமி லேயரில் தான் பொதுவாகவே இருக்கணும். அப்போ தான் எக்ஸாம்ஸ்லலாம் நம்ம பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு கரெக்டான வேக்கன்சிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சான்றிதழ் பெற விண்ணப்பித்துள்ளேன். எனது குடும்பத்தில் மொத்த ஆண்டு வருமானம், உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. தற்போது என்னிடம் வருமான சான்றிதழ் இல்லாததால் இந்த சுய உறுதிமொழி படிவத்தை சமர்ப்பிக்கிறேன். நான் அளித்துள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மைன்னு சொல்லிட்டு உங்களோட கையெழுத்து போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இதுவே வந்து உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட எழுதிக்கலாங்க. உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ வேலிடில் இல்லை, ஆனால் உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் இதில் வந்து மாற்றி எழுதிக்கலாம். என்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த படிவத்தை ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட் பேஜ்லேயும் உங்களோட ஓல்டு இன்கம் சர்டிஃபிகேட்டை செகண்ட் பேஜ்லேயும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் இன்கமில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் ஒரு நாள் வாங்கியிருக்கேங்க, எனக்கு வந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் பொறுத்து இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சினா இந்த ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. உங்ககிட்ட இன்கம் இல்லைன்னா இந்த லெட்டரை எழுதி அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் 200 KB ஒரு பிடிஎஃபை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் ஓல்டு இருக்குன்னா இந்த லெட்டரோட இன்கம் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாகவும் ரெடி பண்ணி நீங்கள் இந்த ப்ரூஃப் ஆஃப் இன்கமில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் பொறுத்து வரும், ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸுக்கு வராமையும் போகலாம். நீங்கள் கரெக்டாக உங்களோட ப்ராப்ளம் என்னென்னு அதில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணும்னா இதை அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்தில் விஓஓ கிட்ட கூட போய்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஓஓ கிட்ட போயிட்டு எமர்ஜென்சியாக வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க சீக்கிரம் முடிச்சுட்டு ஆர்ஐ கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.